வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு குரு வக்கிர பயிற்சி நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த தொகுப்பில் குரு வக்கிர பயிற்சியை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி கன்னி ராசி நேயர்களுக்கு குரு வக்கிர பயிற்சி வரம் தருவாரா, வாழ வைப்பாரா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். கன்னிராசி காலதேவன் வீட்டில் இது 6ஆம் இடத்தை குறிக்கும். புதனோட ஆட்சி வீடு, அதோட மூலத்திரிகோணம் செம்பெற்ற வீடு. அப்படி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தோட இந்த கன்னிராசிக்காரங்க கம்பீரம் நடந்து வந்தவங்க நீங்கள். ஆனால் என்னமோ ஏதோ தெரியலை, ஒரு 2-3 வருஷமாகவே உங்களுக்கு ஒரு டவுன், எப்படி சொல்கிறதுனா மனக்குறைகள், மனச்சஞ்சலம், மனக்குழப்பங்கள், ஏமாற்றங்கள், எதிர்பாராது நடக்காமல் இருக்கிறது, சொந்த பந்தங்களுக்குள்ளே சின்ன கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு, பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள், வரவு செலவு பிரச்சனைகள், சென்ற இடத்துலலாம் சின்ன சின்ன உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. அது காரணம் என்னென்னா, கேது உட்காந்துருக்காரு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. இவர் என்ன செய்வார்னா, நீ எது நினைக்கிறீங்களோ அதை பூரா நெகட்டிவ் ஆக்குவார். கேதுவோட தாற்பயம் என்னம்னா, கேது முழுக்க முழுக்க பிரம்மச்சரி, ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். கேது ஒரு திசை நடக்குது, கேது லக்கணத்தை இருக்காங்கன்னு என்ன செய்யணும்னா, நீங்கள் கேது மாதிரியே நடந்துட்டால் அவங்க எல்லாமே கிடைக்கும். எப்படி சொல்கிறீங்க புரியலைங்க அப்படி கேட்டிங்கன்னா, கேது சன்னியாசி கோணம். இப்போ சன்னியாசி மாதிரி நீங்கள் உங்களை அலங்காரம் பண்ணி கொண்டு அதுபடி வாழ்ந்தால் உங்களுக்கு கோடி கோடியாக உங்களுக்கு குமியும். அதை அப்படி நான் இப்படி தான் இருப்பேன்னா அதை அப்படியே உண்மையை சன்னியாசி ஆக்கி விட்டுருவான். அப்போ நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவு, பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். நீங்கள் பாசிட்டிவாக நினச்சா நெகட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக நினைக்க வேண்டாம், இருந்தால் போதும், அது பாசிட்டிவ் நடக்கும். ஏன் இதுனா, இது எதிர்மறையான கிரகங்கள். இப்படி இருக்கும்போது குரு வக்ரமாகி இந்த கன்னியாராசிக்காரங்களை பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்துல பார்க்காரு. அப்போ 15/10/2024 புரட்டாசி 29ஆம் தேதியிலேருந்து 120 நாட்களில் கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு வளமான ஒரு சிறப்பான வாழ்க்கை, வசதிகள், கடன் பிரச்சனை நீங்கிறது, தொழில் முன்னேற்றங்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, திருமணம், எல்லா பாக்கியமும் குரு அருளால் கிடைக்கும். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த குரு இந்த லக்கண ராசிக்கு ஒரு வகையில் பாவியாக இருந்தாலும், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு எப்படி வைவார்னா, ஒரு சாகம் வர்றாரு புதனை பார்த்து. புதனோட வீடு தான் அது. உன்னை நான் பார்க்கும் போதெல்லாம் நல்லா இருப்பாய். இப்போ பார்க்காத போது அதுக்கு தான் அதனுடைய நெகட்டிவ். அந்த பெரியவர் வையும் போது கூட ஒரு நாசுக்காக வைவாங்க, டேய் நான் பார்க்கவும் நல்லா இருப்பேன், நீயே இப்போ நான் பார்க்கலன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இது வரைக்கும் 8ஆம் பார்வை இருந்தவர் உங்களுக்கு 9ஆம் ஸ்தானத்தில் வர்றார். இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல பால் பாக்கியத்தை முதல்ல கொடுப்பார். இப்போ பால் பாக்கியம் என்னது? குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. சம்பந்திகள் சண்டை ஓட்டவங்களாம் ஒற்றுமையாக சேர்றது. யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்களுக்காக நிற்கிறது. இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமாக உங்களுக்கு இந்த புரட்டாசி 29/15/10 உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்படியே இறுக்கமான கயிறு ஒவ்வொன்றா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இறுக்கி உங்களை கட்டி வச்சுருக்காங்க. காலிலேருந்து கை, கண், மூக்கு எல்லாம் கட்டியாச்சு. இந்த 15/10 அப்படியே ஒவ்வொரு சுருக்கா அப்படி விழுகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். எப்படின்னா, சூரியனை போட்ட பனி போல் பனி கட்டி இருக்குது, சூரியன் பட்டு என்ன ஆகும், அப்படியே கொஞ்சமாக உருகி தண்ணி ஆகும். அந்த மாதிரி உங்கள் கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் அப்படியே ஒவ்வொரு கட்டாக பெரிய 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 பெரிய
செய்ய நீங்கள் மீண்டும் சிகரத்தை அடையப் போகிறீர்கள். கன்னியாராசிக்காரங்க உபயராசி. இது சொல்லுவாங்க, யான் இவ்வளோ தான் நடிக்கிறதுயா, நடித்து ஏமாந்தது மிச்சம்யா அப்படின்னு சொல்லி இனி நடிக்க வேண்டாம். எல்லாம் தெரிஞ்சு போச்சு உங்களை பற்றி எல்லாத்துக்குமே. இனிமேல் உங்களுக்குண்டான வரவு செலவுகள் உங்களை அடையும். அதை நீங்கள் தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செஞ்சிட்டிங்கன்னா இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி நல்ல வாழ்க்கையையும் நல்ல வரத்தையும் தரும். ஏன் அப்படின்னா அவர் குரு வக்கரம் மிருகசீர நட்சத்திரம் 2ஆம் வக்கரம் ஆகிட்டார், வேகமாக போயிட்டார். உங்களை பார்க்காம போயிட்டார் வச்சுங்களேன். உதாரணத்துக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்காம வேகமாக போயிட்டார். அப்புறம் அங்கே யோசிக்காரு, கொடுக்காம போயிட்டோமே, சரி வா போவோம் அப்படின்னு 2ஆவது வக்கரமாகி ரிட்டன் வர்றாரு. இப்போ பாக்கி சாய் கொடுக்காம இருக்காப்பா, நான் ரிட்டன் தரேனப்பா அப்படின்ட்டு கொஞ்சமாக வர்றாரு. அப்போ மிருகசீரிஷம் 1ஆம் பாதம், அப்புறம் ரோஹிணி, அப்புறம் கார்த்திகை வருவார். வரும்போது உங்களுக்கு எல்லா ராசிக்காலம் 2ஆக பார்க்கும்போது உங்களுடைய பலன்கள் மிகுதியாக கிடைக்கும், அதாவது அதிகமாக கிடைக்கும். இப்போ போகும்போதாவது உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்க வேண்டிய ஆள் மறந்தனால கூட 50 ரூபா சேர்த்து கொடுக்குற மாதிரி வச்சுங்களேன். அந்த புண்ணியம் ஒரு 1 மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. அப்போ நமக்கு லாபம் தானே. ஏன் காத்துக்கிட்டு இருக்கிறதுனால, நீங்கள் காத்துக்கிட்டே இருந்தீங்க, உங்களை நிற்காமல் போயிட்டாங்க. ஆனால் அதுக்காக மெனக்கெட்டு இப்போ ட்ரெயினில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பேசஞ்சர்லேயோ இதுலேயோ போகிறீங்க, திடீர்னு உங்களை அந்த சிக்னல் நிற்காமல் போயிட்டான். அங்கேருந்து ஒரு இது வருது, அங்கே நிற்காமல் ஆள் நிற்காம போனேன். 2ஆம் உங்களுக்கு தனி நீங்கள் முதல்ல ஏறினா கூட நின்றுட்டே போகணும். 2ஆம் ஸ்பெஷல் ட்ரெயின் போட்டனால நீங்கள் உட்காந்து நல்லா சொகுசாக வர போகிறீங்க. இந்த மாதிரி குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு சொகுசான வாழ்க்கையை உட்கார்ந்து அமர்ந்து ஆனந்தமாக வரக்கூடிய வாழ்க்கையாக அமையப்போகுது. 15/10/2024 120 நாட்கள். அப்போ என்ன செய்யணும் நீங்கள் இந்த நேரத்தில்? கன்னியாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே நீங்கள் ரொம்ப அதிகப்பட்டு வச்சிங்கன்னா அது உங்களை ஏமாற்றி விடும். இது ஒரு உபயராசி. ஊஞ்சல் எப்படி இருக்குது? ஏத்தம் இறக்கம், ஏத்தம் இறக்கம், ஏத்தம் இறக்கம். ஏறவே முடியாது, இறங்கவும் முடியாது. அப்போ நீங்கள் ரொம்ப ஏறி போனீங்கன்னா ஒரு இறக்கத்தை வந்துடும். அப்போ ரொம்ப அதிகமாக எந்த இதுவுமே வரசல் பண்ணக்கூடாது. அதிகமாக யார்ட்டையும் பற்று பாசம் வைக்கக்கூடாது. அளவோடு வச்சா அது பலமாக இருக்கும். அப்போ இது நல்ல பாடத்தை போட்டி விட்டார் உங்களுக்கு குரு பகவான். அவரே பாடம் நடத்துகிறார் உங்களுக்கு. அதான் சொன்னேன், நான் பார்க்கும்போது நல்லா இருப்பாய், அப்போ பார்க்க வர்றாரு. இதை நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த காற்று உள்ளே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் தண்ணி வருது, 5 நாள் தண்ணி விடுறாங்க கவர்மெண்ட் இந்த குழாய் கனெக்ஷன்லேருந்து. என்ன செய்வோம், நம்ம வேகமாக தொட்டில் பிடிச்சி வச்சுக்கிடுவோம். ஏன் தேவைக்கு வேணுமே, அடுத்து 5 நாளுக்கு தண்ணி கிடைக்கும். அந்த மாதிரி குருபவான் அருள் கொடுக்கும்போது அந்த குருபவான் புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. லைஃப் லாங்க வேணும்ல. அடுத்து எப்போ வருவார்? 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான் வருவார். வருஷம் வரும்போது ஒவ்வொரு ராசி வரும்போது 12 வருஷத்துக்கு வருவார். அப்போ நல்ல நேரத்தை நல்ல காலத்தை பயன்படுத்தி அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்கூலில் படிக்க போகிறோம், குழந்தை படிக்க போகிறாங்க, வேலை பார்க்க போகிறாங்க, பழக போகிறாங்கன்னா அந்த அனுபவத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, செலவழிச்சிடக்கூடாது. அப்படி செலவழிக்காமல் வச்சுக்கிட்டால் பின் வாழ்க்கையில் அது உங்களுக்கு பயன்படும். இப்போ இளைஞர் நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாங்க, நான் இப்போ சம்பாத்தியம் பண்ணுறாங்க, நல்லா செலவழிக்கிறாங்க, கண்ணாவும் செலவழிக்கிறாங்க. கடைசி நேரத்தில் கடனை வாங்கி அப்புறம் நான் செலவழிக்கிறாங்க. இது எதுக்கு? இப்போ எப்படி வர சொல்ல பண்ணணும்னா, நீங்கள் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 30,000 கணக்கே போடக்கூடாது. நம்ம 20,000 கையில் கொடுக்காங்க அப்படி நினச்சி பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் அந்த 10,000 மிஞ்சும். இப்படி 3ல் 1 பங்கை நீங்கள் சேர்மானம் வைத்தால் பின் வாழ்க்கையில் அது உங்களுக்கு பெரு உதவியாக அமையும். அப்போ என்ன செய்யணும்? சேர்த்து வைக்க 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 உங்களுக்கு பின்னால் சிரமமில்லாத வாழ்க்கை செல்வத்தினால் கிடைக்கும். ஏன்னா அந்த மிதுனராசிக்கும் கன்னியாராசிக்கும் என்னென்னா, செலவழிக்கிற தனியாக செலவழிச்சிருவாங்க. இந்த பெருமைக்கு பீத்துற மாதிரி செலவழிச்சிட்டு பின்னால் அப்புறம் 6 மணி உட்காருவாங்க. இது எதுக்கு? உங்களுடைய ராசியையும் உங்களுடைய லக்னத்தையும் தசாபுத்தியும் நீ அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா
நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இது ஒரு ஆலோசனை தான். இந்த ஜோதிடர் எதுக்கு சொல்கிறாங்க ஒரு ராசிக்காரர்னா, உங்கள் ஆலோசனையை நீங்கள் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டால் உங்களுக்கு கஷ்டமில்லாத வாழ்க்கையை அமைந்துவிடும். இதுக்கு ஆலோசனை கேட்குறோம். ஒரு ரூட்டில் பஸ்ஸில் போகிறோம், இந்த போட்டிருப்பாங்க போர்டில், இந்த இதில் வந்து 40 மேலே போகாது லிமிட்டும் போட்டிருப்பாங்க. ஏன் போட்டிருக்காங்கன்னா ரோடு சரியில்லை, பால் நடந்துக்கிட்டு இருக்குது, பாலத்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, ஸ்பீடு பிரேக் இருக்குது, பைய போங்க நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்க மாட்டேன். கூட்ட போனேன்னா என்ன செய்ய, பாதைக்கு இப்போ அதுக்கு ஆபத்து, உங்களுக்கு தான் ஆபத்து. பாதை அப்படியே தான் இருக்கும், ஆனால் உங்களால் உங்கள் உடம்புக்கு ஆபத்து, உங்கள் வண்டிக்கு ஆபத்து. அது மாதிரி எதையுமே நிதானமாக செய்யுங்கள். உபயராசியில் பிறந்தவங்களுக்கு வேகம் முக்கியத்தை விட விவேகமே முக்கியம். உங்களுக்கு கன்னிராசிக்காரங்கள் வேகத்தோடு இருந்து டப்புன்னு முடிவெடுத்தனால டப்புன்னு இறங்கிருச்சு. நிதானமாக முடிவெடுத்தால் நிதானமாகவே இறங்கும், நிதானமாகவே ஏறும். அப்போ நிதானம் இருக்கும்போது நம்ம எப்படியாவது ஒரு இதை தப்பிச்சுக்கலாம். வேகமாக குதிக்கிறதுக்கும் ஒரு கயிறை பிடிச்சி இறங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. குதிச்சா வேகமாக விழுந்துருவோம், ஆனால் விழுந்தா அடி விழுவோமோ அடி ரெண்டாவது விஷயம். ஆனால் கீக்கிரம் வந்துடும் நினச்சி விழுவோம், அடி விழுவோம். ஆனால் கயிறு பிடிச்சி பைய இறங்குங்க, கரெக்டாக போன இடத்துக்கு போயிடுவோம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 15 லேட்டாக ஆகிட்டு போகுது. எதுக்கு வேகமாக விழுவானே, சிரமப்படுவானே, பைய இறங்கி பைய போகுமே. அந்த மாதிரி வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை பின் வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீ யாரை நம்பாதீர்கள். உங்களுக்கு நீங்கள் தான் எஜமான். யாரை நம்பி அதிகமாக இருக்கிறோ அவர்களே ஏமாற்றப்படுவார்கள். அதுக்கு தான் புதனுக்கு 2 வேடம் உண்டு. இது ஒரு அலிகிரகம், பகல் ஆணாக இருக்கும், பகல் பெண்ணாயிரும். அப்போ உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அதனால் யாரையும் நம்பி ஏமாந்து விட வேண்டாம். எந்த பொறுப்பையும் நீங்கள் சுமக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மட்டும்தான். அப்படி வாழ்ந்தீங்கன்னா இந்த குரு வக்கிர பயிற்சி நல்ல வளமான பலத்தை உங்களுக்கு அருளும். நல்லா பாருங்கள், இந்த 120 நாட்டில் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்ணீர் விட்டவங்களுக்கு பூராமா அந்த கண்ணீரே ஆனந்த கண்ணீராக அமைய போகுதுங்க. இந்த ஆடியோ கேட்குறவங்க இதை நல்லா உணர்வீங்க. அதனால் கவலைப்படாதீங்க. குரு வக்கரமாயிட்டார், உங்களுக்கு என்னென்ன தரப்போகிறாரு, இதை பயன்படுத்திக்கங்க. அவ்வளோதான். காற்றுள்ளே தூட்டிக்க சொல்கிற முன்னாடி அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திருமணம், குழந்தை வரம், தொழில், இடம் மாற்றம், சொந்த பந்தம் ஒன்று சேர்றது, சுப நிகழ்ச்சி ஆகிறது, சுப விரயமாகிறது. அதனால் மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த 120 நாட்களில் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்து ஒரு நாள் தங்கி வர வேண்டும். 1 லக்னத்திலே கேது அமைந்து இருக்கிறனால பிள்ளையார்பட்டி ஒரு முறை இருந்து பிள்ளையார் அந்த விநாயகப் பெருமானுக்கு அந்த பார்த்திங்கன்னா 2 கொடிமரம் இருக்கும். சுவாமி அங்கே பிள்ளையார்பட்டி என்ன அப்படி விசேஷம்னா, அவர் வடக்கு முகமாக உட்காந்து வழிபாடு பண்ணுவார், சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருப்பார். சிவபூஜை பண்ணும்போது என்ன கேட்டாலும் அவர் பார்க்காம கையில் கொடுப்பார். மூலவர் சுவாமி அம்பாள், இவர் மூலவராக இருந்தாலும் இவர் வடக்கமாக உட்காந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருப்பார். யாரை? நம்ம சுவாமியை. சிவலிங்கம் இருக்கும் அவர்கிட்ட. இப்போ பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு பண்ணோம்னா பிள்ளை வரம் கிடைக்கும், தொல்லைகள் நீங்கும், அனைத்திலும் வெற்றி நிச்சயம். அதை போட்டிருப்பாங்க, யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வாக்கியமும் உண்டாகும். இப்போ சௌவாக்கிய கணபதியாக இருக்கிறார். அதனால் ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று வரவும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவதும் கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கி தனவரமும் தனபாக்கியமும் நீங்கள் நினைச்சபடி வாழ்க்கை உண்டாகும் சொல்லி குருவருளும் திருவருளும் கன்னிராசி கிடைக்க வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.